தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது, இன்னும் கொஞ்ச நாளில் மோடி மேடையிலே அழப்போறார் என்ற ராகுல் காந்தியின் கமெண்ட். பெண் விஏஓ தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து அண்ணாமலை ட்வீட் மற்றும் மோடியின் பதிலடி. மோடி அவர்கள் சமீப காலமாக மேடைகளில் மிகவும் பதட்டமாக இருக்கிறார். வேலையில்லா திண்டாட்டம், வறுமை போன்ற விஷயங்களிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கிறார். அவர் உங்கள் கைகளை தட்டச் சொல்லுவார், இல்லை என்றால் மொபைல் ஃபோன் டார்ச்சை ஆன் பண்ண சொல்லுவார். இன்னும் கொஞ்ச நாளில் மேடையிலே அழக்கூட செய்வார். எல்லாமே உங்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்கு தான். முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு தான் இந்த பதட்டம் மோடி அவர்களுக்கு வந்துள்ளது அப்படின்னு சொல்கிறார். அதாவது காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற உணர்வு மோடி அவர்களுக்கு ஏற்பட்டுருச்சான். காங்கிரஸ் ஜெயிக்கும்னு காங்கிரஸே நம்பாதே, மோடி எப்படி நம்புவார்? அடுத்ததாக 19ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவில் முகையூர் பக்கமாக ஒரு பூத்தில் திமுக நிர்வாகி ஒருத்தர் பெண் விஓவை தாக்கியிருக்கார். அதுவும் எப்படி? கன்னத்தில் அரைஞ்சிருக்காரு, வயிற்றில் எட்டி எட்டி உதச்சிருக்கார். கொடூர தாக்குதல். விஓ அவர்கள் அங்கே பணி செய்ய வந்த அரசு அதிகாரிகளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கார். திமுக நிர்வாகி, அதெல்லாம் என்னுடைய கட்சிக்காரங்களுக்காக நாங்கள் வாங்கி வச்ச சாப்பாடு, அதை எப்படி எடுத்து நீங்கள் அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரைஞ்சிருக்கார். மறுபடியும் நைட்டு சரக்கு போட்டு வந்து கடுமையாக தாக்கியிருக்காரு, எட்டி உதச்சிருக்கார். இவரும் அந்த பெண் விஏஓவும் ஒரே கடையில் தான் சாப்பாடு வாங்கியிருக்காங்க. நாம் வாங்கி வச்ச சாப்பாடை தான் அந்த பெண் விஏஓ எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி அந்த திமுக நிர்வாகிக்கு கோவம் வந்துட்டு தான் சொல்லப்படுது. அது சரி, ஜென்ரலாக ஊபிஸுங்க சாப்பிட்டு யாராவது காசு கேட்டாலே கோவப்படுங்க. அதுங்க சாப்பாடை எடுத்து வேறு யாருக்காவது கொடுத்துட்டா? அங்கே இருந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து அவரை தடுத்துருக்காங்க. காவல்துறையில் வழக்கும் பதிவு செஞ்சுருக்காங்க. கொஞ்ச நாளாக தலைமறைவாக இருந்த அந்த நிர்வாகியை காவல்துறை கைது பண்ணியிருக்கு. பெண் விஓஓ சகோதரி சாந்தியை திமுக ராஜீவ்காந்தி கன்னத்தில் அறைந்தும் எட்டி உதைத்தும் தாக்கிய சம்பவம் கொடூரமானது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாமக நிர்வாகிகள் தேர்தல் விதிமுறையை மீறி பணி செய்தார்கள் என்று புகார் கொடுக்க சொல்லி அந்த அதிகாரியை திமுக நிர்வாகி மிரட்டியுள்ளார். அந்த விஓஓ அதற்கு அடிபணியலை. அந்த முன்விரோதம் காரணமாகத்தான் ராஜீவ்காந்தி அந்த பெண்ணை தாக்கியுள்ளார். அவரை இப்போது காவல்துறை கைது செய்துள்ளது. மேலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்கார். மோடி அவர்கள் பேசும்போது ராகுல் காந்தியை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, என்னை வசைபாடி மகிழ்கிறார்கள், என்னை வசைபாடுவதில் அவர்களுக்கு மகிழ்ச்சி, இதற்காக நாட்டு மக்கள் கோபப்பட வேண்டாம், ஏனென்றால் அவர்கள் வாரிசுகள், நாங்கள் மக்களுக்காக உழைப்பதற்கு வந்தவர்கள், அவங்களுக்கு காந்தி குடும்பத்தோட வளர்ச்சி தான் முக்கியம், எங்களுக்கு நாட்டின் வளர்ச்சி முக்கியம். மத ரீதியாக பிரிவினையை தூண்டி ஆட்சியை அடைய திட்டமிடுவார்கள். அந்த வகையில்தான் இப்போது மத துவேஷத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் அனைத்து முஸ்லிம்களையும் ஓபிசியின் கீழ் கொண்டு வந்ததன் காரணமாக ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு ரகசியமாக அழிக்கப்படுகிறது. இவர்கள் ஏற்கனவே மத ரீதியில் ரிசர்வேஷன் வழங்கப்பட வேண்டும் என்று முயற்சித்தவர்கள். ஆனால் ஓபிசி மக்கள், பழங்குடியினர் மற்றும் பட்டியலின மக்களின் எதிர்ப்பு காரணமாக இவர்களின் ஒட்டுமொத்த ஆட்சியே அகற்றப்பட்டது. இப்போது வந்து மீண்டும் அதை அமல்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதற்காக ஏற்கனவே கோர்ட்டுக்கும் போய் இவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. உண்மை என்னவென்றால் ராகுல் காந்தியை எல்லாம் மோடிக்கு இணையான போட்டியாளராக மக்கள்லாம் நினைக்கவே இல்லை. ஏன், இந்தி கூட்டணியிலேயே யாரும் அதை ஏற்றுக்கலை, நம்ம ஸ்டாலின் அவர்களை தவிர்த்து. இந்தி கூட்டணி ஜெயிக்க போதுன்னு மோடி நம்புறார் என்ற பரப்புரை பச்சை பொய், நம்பாதீங்க. நன்றி, வணக்கம்.